ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 103 சங்கீதம். தியான வசனம் 42 சங்கீதம் 5 வசனம். சங்கீதம் 42:5. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 2024 ஆண்டின் 7 மாதங்களை நிறைவு செய்து 8வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும். அவரே நம்மை இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய வழிநடத்துதலை நாம் கண்டும் ருசித்தும் புசித்தும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டும் இருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னும் பல நேரங்களில் நாம் தைரியமற்றவர்களாக அதைரியமுடையவர்களாக நாம் காணப்படுகிறோம் அல்லவா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். பழங்கால கதை ஒன்று உண்டு. மனுஷருடைய இருதயத்தில் விதைப்பதற்காக சாத்தான் தன்னுடைய பலதரப்பட்ட விதை தானியங்களை வைத்திருந்த ஒரு களஞ்சியத்தை ஒரு மனிதன் கண்டுபிடித்தான். அந்த விதைகளை அவன் உற்று கவனித்த போது மற்றெல்லா விதைகளையும் பார்க்கிலும் அதைரியம் என்கிற விதை அங்கு அதிகமாக இருப்பதை அவன் கண்டான். மேலும் அந்த விதைகள் எந்த இடத்தில் விதைக்கப்பட்டாலும் அவை மிகுந்த பலம் தரக்கூடியவைகளாய் இருக்கின்றன என்பதையும் அவன் சாத்தானிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டான். இது நிமித்தமாக வியப்புற்ற அவன் சாத்தானிடம் அதை குறித்து சற்று விவரமாக விசாரித்தான். அப்பொழுது சாத்தான் கூறினான், பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் இந்த விதைகள் துரிதமாக முளைத்து வளர்ந்து நல்ல பலனை தருகிறது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மட்டும் என்னால் அவற்றை ஒருபோதும் முளைக்கச் செய்ய முடிவதில்லை என்று தன்னுடைய தோல்வியை சாத்தான் ஒப்புக்கொள்ள மனமற்றவனாக தயக்கத்தோடு பதிலளித்தான். அந்த மனிதன் அவனிடம் அது எந்த இடம் என்று கேட்டபோது, தேவனுக்கு நன்றியுள்ளவனாயிருக்கும் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் மட்டும் என்னால் அவற்றை முளைக்கச் செய்ய முடிவதில்லை என்று அவன் துக்கத்துடன் கூறினான். தேவனுக்கு நன்றி உள்ளவர்களுடைய இருதயத்தில் மாத்திரம் அதைரியம் என்னும் விதையை என்னால் முளைக்கச் செய்ய முடியவில்லை என்று துக்கத்தோடு பிசாசு கூறினான். சாத்தானுடைய அனைத்து போராயுதங்களையும் ஒன்று திரட்டி ஒரே ஆயுதமாக தொகுத்து கூற வேண்டுமென்றால் அந்த ஆயுதத்தின் பெயர் அதைரியம் என்று தேவ மனிதனாகிய C.S. லூயிஸ் கூறுகிறார். பெரும்பாலும் எப்பமெல்லாம் மிக அதிகமான அதைரியம் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறதோ அப்பொழுதெல்லாம் மிக சிறப்பான வெற்றி உனக்கு மிக சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை நீயும் நானும் நினைவிற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை ஏவுகிறது. அதைரியம் என்பது நாம் அதிக கவனம் செலுத்தி அழித்து போட வேண்டிய அபாயகரமான ஒன்றாகும். அது பிசாசின் மிக மோசமான ஆயுதங்களில் ஒன்றாகும். அது நாம் எல்லா நம்பிக்கையும் இழந்து இருதயத்தில் சோர்வடைந்து போகும் ஒரு நிலையை கொண்டு வருகிறது. நாம் அதைரியம் அடையும் போது தேவன் மேலுள்ள நம்பிக்கையை இழந்து அநேக நாட்களாக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஒரு பயனும் இல்லை, ஒரு பதிலும் இல்லை, ஆண்டவர் என்னை காணவும் இல்லை, என்னை கேட்கவும் இல்லை, ஒருவேளை அவர் என்னை நேசிக்கிறதில்லை போலும் என்று எண்ணி விடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலும் நாம் தேவன் மீதுள்ள விசுவாசத்தையும் இழந்து நான் தோல்வி அடைந்தவனாயிருக்கிறேன், நான் செய்ய முயற்சிப்பதெல்லாம் தோல்வியாகவே இருக்கிறது, என்னுடைய வருங்காலத்திலும் எனக்கு சகலமும் தவறாகவே நடக்கப் போகிறது என எண்ணி விடுகிறோம். முடிவாக நாம் தேவன் மீதுள்ள அன்பையும் இழந்து தேவனை நேசித்து பின்பற்றுவதனால் பயன் என்ன? எல்லாம் எனக்கு விபரீதமாகவே நடக்கிறதே, அவர் ஏன் இவைகளை எல்லாம் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? என் பேரில் கரிசனையாய் இருக்கிறதில்லை அவர் என்பதாக நாம் அவரை குறித்து குற்றச்சாட்ட துணிந்து விடுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கச்சி, இந்த நாட்களிலே இந்த வருடத்தில் இந்த 7 மாதமும் நம்மை நடத்தி வந்தாரே, உன்னுடைய சாதுரியத்தினாலா, உன்னுடைய ஞானத்தினாலா, உன்னுடைய உழைப்பினாலா? இல்லை, தேவன் தம்முடைய அநாதி திட்டத்தின் பிரகாரமாக உன்னை நடத்தி வந்தாரே. நடத்தி வந்தவர் இம்மட்டும் நடத்தி வந்தார், இனிமேலும் நடத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் என்னை கேட்பதை விட்டுவிட்டு நீ ஏன் அதைரியம் கொள்ளுகிறாய்? நாளை எப்படி இருக்குமோ, இந்த மாதம் எப்படி இருக்குமோ,
வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குமோ, ஒருவேளை நான் ஏன் இருக்க வேண்டும், நான் ஏன் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும், நான் எண்ணியது, நான் விரும்பியது, நான் ஜெபித்தது யாதொன்றும் எனக்கு கிட்டவில்லை, நான் ஏன் வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு கூட அநேக நேரங்களில் அநேகர் வந்து விடுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சமீபத்திலே ஒரு சகோதரன் விளையாட்டுப் போட்டியிலே இடம்பெறவில்லை என்பதற்காக பாலத்திலிருந்து குதித்து தன்னுடைய ஜீவனை விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை என்பதை பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் தைரியத்தை இழக்க வேண்டும், ஏன் நம்பிக்கை இழக்க வேண்டும்? ஒரு நாள் நிச்சயம் எனக்கு அந்த நாள் கிட்டும் என்ற தைரியத்தோடு அவரை நோக்கி பார்த்து நாம் முன்னேறி செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். அதைரியம் நம்மை நம்பிக்கையின்மையின் அடித்தளத்திற்கே கொண்டு சென்றுவிடும் என்பதை மறந்து விடாதே. தேவனை விட்டே நம்மை பிரித்து விடுகிறது. அது நிமித்தமாக ஆவிக்குரிய ரீதியிலும் சில சமயங்களில் சரீரப்பரமாகவும் கூட நாம் பலவீனம் அடைகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று உன்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோசித்துப்பார். நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு தைரியத்தோடு முன்னேறி செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே அதைரியம் என்னும் சாத்தானினுடைய போர் ஆயுதத்தினாலே தாக்கப்பட்டு பரிதபிக்கப்படத்தக்க நிலையிலான சிலரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவைகள் நமக்கு எச்சரிப்பாக இருக்கும்படியாக இந்த நாளிலே அவர்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ராஜாவின் நன்மதிப்பிற்குரிய ஆலோசனைக்காரனாயிருந்தான் அகிதோப்பேல். ஆனால் ஒரே ஒரு தடவை தன்னுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படாதது நிமித்தம் நிராசையும் அதைரியமும் அடைந்து அது நிமித்தமாய் நான்று கொண்டு செத்தான் என்று சொல்லி 2 சாமுவேல் 17:23 வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் இந்த நிலை, ஏன் இந்த அதைரியத்திற்கு இடம் கொடுக்கிறார்? நீயும் நானும் அதைரியம் அடைய வேண்டாம். தேவன் உன்னையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு உன்னை அழைத்து செல்கிறார். ஆண்டவருக்கென்று அக்கினி மதிலாக இருந்தவன், அக்கினியாக எரிந்து பிரகாசித்து கொண்டிருந்த தேவ மனிதனாகிய எலியா ஒரு பெண்மணியினுடைய வார்த்தையை நிமித்தமாய் அதைரியம் அடைகிறான். ஆண்டவரிடத்திலே அவன் ஜெபிக்கிறான். என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்பதாக 1 ராஜாக்கள் 19:4 பார்க்கிறோம். அவனுடைய ஜெபம் ஏற்புடையதாக இருக்கிறதா? உன்னையும் என்னையும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் மட்டுமாக இந்த பூமிலகத்திலே ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறாரே. காலத்திற்கு முன்பாக நீ ஏன் சிலுவையை தழுவிக்கொள்ள விரும்புகிறாய்? காலத்திற்கு முன்பாக நீ ஏன் மரணமடைய விரும்புகிறாய்? காலத்திற்கு முன்பாக நீ ஏன் உன்னையே நீ கெடுத்துக்கொள்ளும்படியாக விரும்புகிறாய்? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ மனிதன் தான் சாக வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறான். ஒரு மகா நகரம் முழுவதும் தேவனிடம் மனம் திரும்ப காரணமாயிருந்த தீர்க்கதரிசியாகிய யோனாவை குறித்து நாம் பார்க்கிறோம். தன்னுடைய வார்த்தைகளின்படி காரியங்கள் நடக்காததை கண்டபோது அதைரியம் அடைந்து, கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்பதாக குறிப்பிடுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய கரத்தின் கருவிகள். கருவிகளுக்கு சுய சித்தம் கிடையாது. கருவியை யார் கையில் வைத்திருக்கிறாரோ அவர் சொல்லுகிறபடி செய்வது தான் கருவிகளுடைய வேலை. நீ நானும் ஆண்டவருடைய கரத்தின் கருவிகளாக இருக்கின்ற பொழுது அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். அவருடைய கண்களினூடாக காணும் கண்கள், அவருடைய சிந்தையினூடாக பார்க்கும் சிந்தைகள், அவருடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்ற அந்த திவ்ய சுபாவங்களுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரிடத்தில் காணப்பட்ட அன்பு, மன்னிக்கும் சிந்தை, மற்றவர்களும் மனம் திரும்பி அவர்களும் பரமராட்சியத்திற்கு சொந்தமாக வேண்டும் என்கின்ற அந்த பாசமான ஒரு எண்ணம் இவைகளின் இடத்துல இல்லாத பொழுது அந்த அதைரியம் வந்து விடுகிறது. அதைரியம் வந்து விடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் எப்போதாவது இப்படி செபித்திருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:36 என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்பதாக. ஆண்டவரை வெறுக்கிறவர்கள் மரணத்தை விரும்புகிறவர்கள். நீ மரணத்தை விரும்புவாயாகில் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறாய் என்பதே அதனுடைய பொருளாக அறியப்படுகிறது. இந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதே என்பதை நாம் அறிவோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் என்று சொல்லி நாம் கூறக்கூடும். ஆனால் நீ மரணத்தை விரும்பி உன் அறியாமையினால் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி உன்னுடைய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நீ தேவனை நோக்காமல் உன்னுடைய சூழ்நிலைகளை நோக்கி நீ உன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ள போதும் போதும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நீ ஜெபிப்பாய் என்றால் நீ உண்மையில் ஆண்டவராய் இயேசுவை வெறுக்கிறாய் என்பதை மறவாதே. அன்பான சகோதரா சகோதரி, நீ வாழ்வதற்கென்று என் ஆண்டவரால் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த வாழ்வு தொடர வேண்டும். உன்னை நீயே வெறுத்து அதைரியப்பட்டு உன் வாழ்வை சீரழித்துக் கொள்வாய் என்றால் உன் வாழ்க்கை இதோடு முடிந்துவிடும், தொடர முடியாது. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்மை தொடர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலும், எந்த நெருக்கங்களிலும், எந்த பிரச்சனைகளிலும், எந்த கஷ்டங்களிலும் போதும் ஆண்டவரே, இதை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நான் வாழ விரும்பவில்லை என்று சொல்லுகின்ற இந்த எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லாதே. கர்த்தர் இருக்கிறார், தேங்காதே, கலங்காதே. செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய் என்று சொல்லி எங்களை பலப்படுத்துகிற கர்த்தாவே, அதைரியத்தை விட்டுவிட்டு தைரியமாய் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்டி உம்முடைய சாட்சிகளாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகின்ற அந்த பற்றுறுதியை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு நாங்கள் உமக்காக வாழ எங்களை பலப்படுத்தும். மீட்பு இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.